வணக்கம். நான் உங்கள் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நான் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய குடும்பனார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்திலையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயங்களுக்கு ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தற்பொழுது வரக்கூடிய 2026 தேர்தலிலும் சரி, நாம் மற்ற சமுதாயங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன். ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டும். ஜனநாயகத்தை பல சமூக விரோத கும்பல்கள் ஜனநாயகத்தை வீழ்த்துகிறார்கள், ஜனநாயகத்திற்கு எதிராக நடந்து கொள்ளுகிறார்கள். அதையெல்லாம் மற்ற சமுதாயங்கள் வேடிக்கை பார்க்கலாம், மற்ற சமுதாயங்கள் பயப்படலாம். ஆனால் நமது சமுதாயம் பயப்படக்கூடாது, அதை வேடிக்கை பார்க்கவும் கூடாது என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் நமது சமுதாய மக்களுக்கு தொடர்ந்து இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். நம்மளுடைய மக்கள் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்கிறார்கள். இந்த வறுமையையும் ஏழ்மையையும் சமூக விரோத கும்பல்கள் பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலகட்டத்தில் பணப்பெட்டிகளை கொண்டு வந்து பணங்களை அள்ளி வீசி நம்மளுடைய மக்கள் ஏழ்மையும் வறுமையும் பயன்படுத்தி அந்த பணங்களை கொடுத்து அவருடைய ஜனநாயக கடமையை செய்வதற்குண்டான அந்த ஓட்டு போடுவதை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். இதற்கு காரணம் நமது மக்கள் ஏழ்மையாக இருப்பதாகவும் வறுமையில் இருப்பதனால்தான் அவர்களுடைய பணத்திற்கு நம்மளுடைய மக்கள் விலை போகிறார்கள். இதுவும் ஒரு ஜனநாயகத்தை நாம் வீழ்த்துவதற்குண்டான செயலாகத்தான் இருக்கிறது. ஜனநாயகம் என்பது தேர்தல் காலகட்டத்தில் யார் பணம் கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது. ஆனால் வேட்பாளர்கள் பணத்தை கொடுத்து ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை அந்த ஜனநாயகத்தை பணம் கொடுத்து வீழ்த்துகிறார்கள். இது ஒரு சமூக விரோத கும்பல்கள். இந்த சமூக விரோத கும்பல்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மேலும் பல 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 சமூக விரோத செயல்களை சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு சட்டத்தில் சில சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். ஆகையினால் ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டும். ஜனநாயகத்தை காப்பதற்கு மற்ற சமுதாயங்களுக்கு முன் உதாரணமாக நமது சமுதாயம் இருக்க வேண்டும். ஆகையினால் தேர்தல் காலகட்டத்தில் எந்த ஒரு வேட்பாளர்களும் பணம் கொடுக்க வந்தால் பணத்தை வாங்கக்கூடாது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆதிக்க மனநிலையில் கொண்ட சமுதாயத்தினுடைய வேட்பாளர்கள் கடந்த காலங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நம்மளுடைய சமுதாய வேட்பாளர்கள் தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் களத்தில் நின்றால் வாக்கு செலுத்துவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. ஆனால் நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் தொடர்ந்து பல தேர்தல்களில் நாம் தொடர்ந்து அதை பார்த்து வருகிறோம். நமக்கு எதிராக ஆதிக்க மனநிலையில் உள்ள மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கும் பொழுது நம் சமுதாயம் மட்டும் எதற்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆதிக்க மனப்பான்மையோடு தொடர்ந்து பல தேர்தல்களில்
நமது சமுதாய வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் நின்றால் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு மனமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கு மட்டும் நமது சமுதாய மக்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள். இதை ஒரு தராசு தட்டில் நிறுத்து பார்க்க வேண்டும், அறம் எந்த பக்கம் நிற்கிறது என்று. ஆகையினால் வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இதற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். ஆகையினால் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய கடமையும் நமக்கு அதிகம் உண்டு. ஆகையினால் வரக்கூடிய 2026 தேர்தலில் பணம் என்ற ஒரு கான்செப்டோட வருவாங்க. அந்த கான்செப்டோட நம்ம வீழ்த்தி மற்ற சமுதாயங்களுக்கு முன் உதாரணமாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை குறித்து இருக்கணும். அந்த நம்ம ஏற்கனவே இடஒதுக்கீட்டால் நிறைய பிரச்சனையில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். உள்ஒதுக்கீட்டு பிரச்சனையால் தேவேந்திர குல வேளாளர்கள் கடந்த 15 வருடங்களாக 15-20 வருடங்களாக அரசு வேலைவாய்ப்புகளிலோ கல்வி வேலைவாய்ப்புகளிலேயோ பொருளாதாரத்திலேயோ நமக்கு அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் பெரும்பான்மையாக நம்ம அதை அனுபவிக்க விடலை. அவங்க நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். சுயதொழில் செய்ய முடியலை. அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் நாம் தான் நிறைய தீமைகளை அடைந்திருக்கிறோம். நிறைய பங்கு பெற முடியலை. அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு போயிடுது. அது உள்ஒதுக்கீடு மூலமாக தான் படிச்சுட்டு நம்ம ஆளுங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டிலாலும் நம்ம கல்வியும் வேலை வாய்ப்பையும் தடுத்துருக்குறாங்க. அதை நாம் வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த உள்ஒதுக்கீட்டை நாம் ரத்து செய்ய வேண்டும். அந்த உள்ஒதுக்கீட்டு பிரச்சனையால் நமது சமுதாயம் கல்வி வேலைவாய்ப்புகளில் பங்கு பெறாமல் போனது கள யதார்த்தம். நிறைய கிராமங்களில் நமது சமுதாயத்தினுள் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பே இல்லாமல் சுயதொழிலும் செய்ய முடியாப்புல வறுமையில் இருக்கிறார்கள். இந்த வறுமையை பயன்படுத்தித்தான் அவர்கள் உங்களை பணத்தை கொடுத்து உங்களுடைய வாக்கையும் விலைக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகையினால் பரம ஏழையாகவும் வறுமை கோட்டுக்கு கீழே அடி மட்டத்தில் வாழ்கிறார்கள். அதிலேயும் மந்த நிலையில் மது போதை புகை என்ற அதையும் கொடுத்து சமுதாயத்தை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும். இதிலிருந்து இந்த தீய பழக்க வழக்கங்களில் இருந்து நமது சமுதாய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒழித்துத்தான் தொடர்ந்து சமூக களத்தில் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை சங்கம் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு செய்து வருகிறது. சுயசாதி பற்றோடு இருங்கள், பிற சாதி நட்போடு இருங்கள். மாற்று சமூகத்தில் விரும்பியாவது ஒரு பொன் காதல் செய்வதால் கூட அதை நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது. நாம் நமது சமுதாயத்தின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு நமது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சமூக களத்தில் கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை சங்கம் தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் வரக்கூடிய 2026 தேர்தலிலும் நாம் பணம் என்ற ஒரு ஆயுதத்தை, ஜனநாயகத்தை வீழ்த்த வரக்கூடிய அந்த ஆயுதத்தை நாம் எதிர்த்து களமாடுவோம். நன்றி, வணக்கம்.